இன்று கவிதைக்குள் ஒரு கதை போலாமா? தலைப்பு: வீணாய் போன நேரம். ஹோட்டல் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அவர். சற்று தாமதமாய் வந்தான் பரிமாறுபவன். சார், என்ன வேண்டும் உங்களுக்கு? என. ஒரு பிளேட் வீணாய் போன எனது நேரத்தை கொடு என்றார் விரக்தியோடு வந்தவர். சற்றும் தயங்காமல் சாமர்த்தியமாய் பரிமாறுபவன் சொன்னான் புன்னகையோடு. மன்னியுங்கள் சார், நீங்கள் கேட்டது தீர்ந்து போய்விட்டது. வேண்டுமென்றால் சுட சுட ஃப்ரெஷ்ஷாக எதிர்காலம் உள்ளது, பரிமாறட்டுமா என்று. அன்புடன், அப்துல்லா. இந்த கவிதை மாதிரி தாங்க. கடந்து போனதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருக்காம எதிர்காலத்தை நினைச்சு நம்ம ஸ்டெப் முன்னாடி வச்சு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இங்க எத்தனை முறை விழுந்தோன்றது முக்கியம் இல்ல, எத்தனை முறை நாம எந்திரிச்சோன்றதுதான் முக்கியம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா யாரு கூடயா ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல அவங்க பேரை கீழே டேக் பண்ணுங்க. நன்றி.